ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீனஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ் மாதங்கள்லேயே முதல் மாதமான சித்திரை மாதம் பிறக்குது இல்லையா, நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எந்த டைமில் வந்து பூஜை பண்ணணும், அதே மாதிரி கனி காணுதல் அப்படிங்கிறது எந்த மாதிரியெல்லாம் வச்சு நம்ம செய்யணும், அதே மாதிரி அந்தன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சித்திரை திருநாள் வசந்த காலத்தின் ஆரம்பமாக கருதப்படுவதால் இந்த நாளை மக்கள் உற்சாகமாக கொண்டாடப்படுவது வழக்கம். சித்திரை மாதம் பிறப்பு தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாளாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. சித்திரை மாதமும் இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. அதனால தான் வந்து அந்த காலத்தில் எல்லாமே வந்து பஞ்சாங்கம் படிப்பாங்க. சித்திரை 1 அன்னைக்கு அந்த வருடம் முழுக்க வரக்கூடிய திருநாள்களை, பண்டிகைகளை, விரத நாட்களை எல்லாமே வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக பஞ்சாங்கத்தை வந்து படிப்பாங்க. ஸோ ஜோதிட ரீதியாக மட்டும் இன்றி ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக சித்திரை திருநாள் கருதப்படுகிறது. சித்திரை மாதத்தோடையும் தமிழ் புத்தாண்டோடையும் சிறப்பு என்னன்னு பார்க்கலாம். நவகிரகங்களில் தலைமை கிரகமாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான். இவருடைய இயக்கத்தை வைத்தே தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை மாத பிறப்பு என்கிறோம். அப்படி மேஷம் முதல் மீனம் வரை தன்னுடைய ஒரு சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் மேஷத்தில் தனது புதிய பயணத்தை சூரிய பகவான் துவங்கும் நாளே நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம். 60 ஆண்டுகள் கொண்ட தமிழ் ஆண்டுகளில் தற்போது நடைபெற்று வரும் சோபகிருத ஆண்டு வரும் ஏப்ரல் 13ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி குரோதி எனப்படும் புதிய ஆண்டு பிறக்க இருக்கிறது. குரு பகவானும் சூரிய பகவானும் இனியும் நாளில் குரோதி ஆண்டு பிறப்பதால் இந்த ஆண்டு எல்லாருக்குமே தடைகள் நீங்கி திருமணம் போன்ற சுபகாரியங்கள் அதிகப்படியாக நடைபெறும். அதே மாதிரி நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக குழந்தை பேறு அமையும். நீண்ட காலமாக நோயால் அவதிப்பட்டு வருபவர்களுக்கு நோய்கள் அனைத்தும் குணமாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும். இப்பேற்பட்ட சித்திரை திருநாள் அன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி வழிபடணும், அதே மாதிரி எந்த நேரத்தில் நம்ம வழிபடணும் பார்க்கலாம் வாங்க. ஏப்ரல் 13ஆம் தேதி மாலை 5 மணி பொழுதுக்கே சஷ்டி திதி வந்து துவங்கிடுது. ஏப்ரல் 14ஆம் தேதி மாலை 4 மணி 47 நிமிடம் வரை வளர்பிறை சஷ்டி இருக்கு. அதனால ஏப்ரல் 14ஆம் தேதி முருக வழிபாட்டினையும் நம்ம தமிழ் புத்தாண்டோடு சேர்த்து நம்ம வழிபாடு செய்யலாம். கனி காணுதல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஏப்ரல் 13ஆம் தேதி இரவே வந்து வீட்டை சுத்தம் பண்ணுறது, பூஜை அறை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஒரு தாம்பாளத்தட்டில் மா, பலா, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கனிகளுடன் நம்மால் முடிந்த மற்ற பல வகைகளையும் வந்து நம்ம வைக்கலாம். கூடவே நீங்கள் தானிய வகைகள், அப்புறம் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய நகைகள், பணம், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஒரு சின்ன சின்ன தட்டிலையோ இல்லை தாம்பாள தட்டிலையோ வச்சுட்டு அது கூடையே வந்து பார்த்திங்கன்னா முகம் பார்க்கும் கண்ணாடியும் நம்ம வந்து கண்டிப்பாக வைக்கணும். அப்புறம் ஒரு எலுமிச்சை பழமும் அதில் வைக்கணும். கண்டிப்பாக இந்த 2 பொருட்களும் அதில் இருக்கணும். அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் எந்திரிச்ச உடனே நேராக வந்து அந்த கண்ணாடியில் அந்த வச்சுருக்கக்கூடிய பழங்கள், நகைகள் இது எல்லாமே பார்த்துட்டு அந்த தட்டை வந்து தொட்டு நீங்கள் வணங்கிட்டு நம்மளுடைய நாட்களை வந்து நீங்கள் தொடங்கலாம். சித்திரை 1 அன்னைக்கு நம்ம வீட்டில் எந்த நேரத்தில் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல நேரமாக இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பூஜை முடிச்சுக்கலாம். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு சூரிய பகவானையும் குலதெய்வத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா வணங்கிக்கோங்க. மகாலட்சுமி தாயாரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த வருடம் முழுக்கவும் எல்லா செல்வங்களும் நம்மளை வந்து சேரணும், இந்த ஆண்டு செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு நல்லா நின்று மனசார வேண்டிக்கோங்க. அது அந்த இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு, புளிப்பு உள்ளிட்ட அறுசுவை அடங்கிய உணவை வந்து நம்ம வீட்டில் சமைக்கணும். சமைச்சதுக்கப்புறம் இறைவனுக்கும் படைத்து விரதத்தை நீங்கள் முடிச்சிக்கலாம். புதிய ஆண்டில் வரும் பல வகையான உணர்வுகளையும் சமமாக நாம் எதிர்கொண்டு ஆரோக்கியத்துடன் அனைத்தையும் நாம் சமாளித்து மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ வேண்டும் என்பதனை குறிப்பதற்காகத்தான் இந்த அறுசுவை உணவு நம்ம அந்த அன்னைக்கு சமைக்கிற வழக்கம் உள்ளது. இந்த ஆண்டு இனிமையான ஆண்டா எல்லாருக்கும் அமையணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.